வணக்கம். நான் நிற்கிற இடம் வந்து முல்லைத்தீவு வெட்டாப்பளை கண்ணகி அம்மன் கோயில் தான் வந்து இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆடி செவ்வாய் சிறப்பான அம்மனுக்குரிய சிறப்பான நாள். அப்போ இன்றைய தினம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நான் இந்த நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே வந்து இந்த பதிவு செய்திருக்கிறேன். முழுமையாக பாருங்கள். என்னோட சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட்டாக வாருன்னு சொன்னேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்கிறவங்களே வாங்க இந்த காணொலிக்குள்ள போ. நாங்கள் வெட்டாப்பள்ளி கண்ணகம்மன் கோயிலுக்கு போய்கொண்டிருக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்து வட்டு வாகல் பாலம் அந்த திருத்த வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. புதிதாக பெரிய பாலம் ஒன்று அமைக்கப்பட்டு இந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது தான் இப்போது நாங்கள் பார்த்து கொண்டு கோயிலுக்கு போய்கொண்டிருக்கிறோம். அப்படியே வாங்குவோம், நாங்கள் வெட்டாப்பள்ளி கண்ணகம்மன் கோயிலுக்கு போவோம். நாங்கள் நிற்கிறது முல்லைத்தீவு வெட்டாப்பளை அம்மன் கோவிலில் நிற்கின்ற மலையூரா கோபுரத்தோடு பார்க்கின்ற காட்சி. இன்றைய தினம் ஆடி செவ்வாய் நடக்கிற விசேட பூசைகளில் நான் வந்து இடத்துல பதிவு செய்திருக்கேன். எல்லாமே வந்து பாருங்கள். அம்மனுடைய ஆலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் ஆடி செவ்வாயில் வந்து சிறப்பான அம்மனுடைய பூசை எல்லாம் நடைபெற்றது. எல்லாம் பார்த்தேன், நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் பாருங்கள். எல்லாம் நிறைய மக்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த மாரி குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். எப்படியே வந்து இந்த நிகழ்வு எல்லாமே வந்து வரலாற்று சிறப்பு மிக்க முல்லைத்தீவு வெட்டாப்பள்ளி ஆலயத்தை நிற்கிறேன் பாருங்கள். வந்து ஆலயம் அப்படி இன்றைய தினம் ஆடி செவ்வாய் விசேட பூசைகள் எல்லாம் நடைபெற்று அப்படி இந்த ஆலயம் இன்றைக்கு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள் வெட்டாப்பளை இதில் தான் வந்து இந்த வெட்டாப்பளை நாயகி வந்து இந்த இடத்துல இருந்த இடமாயி இதில் சிலையெல்லாம் வச்சு இந்த இடத்துல வந்து பொங்கல் எல்லாம் செய்து கும்பிட்ற பாருங்கள். இந்த இடத்துல வெட்டாப்பள்ளியில் அமைந்திருக்கின்ற முல்லைத்தீவில் அமைந்திருக்கின்ற வெட்டாப்பள்ளி அம்மன் பிரம்மாண்டமான ஆலயம் பாருங்க. இந்த இடத்துல அமைந்திருக்கிற வந்து பிள்ளையார் எல்லாருமே வந்து நேர்த்தி செய்து கற்பூரம் ஏந்திய சட்டிகள் எல்லாமே வந்து இருக்கிறத பார்க்குறோம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து அழகிய ஒரு சிற்பங்கள் எல்லாம் செய்தபடியே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதிமலத்துடைய கோபுரம். இங்கே பாருங்கள், ஆதிமலத்துடைய கோபுரம்.
இது பார்த்தீங்கன்னா வசந்த மண்டபம்.